தாமஸ் பிராங்கோ சார், இது வந்து எல்லோருக்குமே, எல்லா எஃப்சிஆர்ஏ மூலமாக வாங்கக்கூடிய எல்லோருக்குமே இது பொருந்தும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மூலமாக நீங்கள் கொண்டு போகணும், அந்த பரிசீலனைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எதிர்கட்சிகள் சார்பிலும், பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி நடக்கக்கூடிய, கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய நாகாலாந்து மாநில முதலமைச்சர், திரிபுரா மாநில முதலமைச்சர், மேகாலயா முதலமைச்சர், எல்லா முதலமைச்சர்களும் இதை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பதற்கும் என்ன காரணம் சார்? இதில் ஏன் மைனாரிட்டி பீப்புள் ரொம்ப பயப்படுறாங்க சார் இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட பில்லை பார்த்து? நீங்க சொன்னதுல அதோட சேர்த்து மிசோரம் சார், மிசோரம் கரெக்ட். அவங்க எல்லாரும் எடுத்து சொல்றாங்கன்னு சொன்னா, குறிப்பாக இதுல இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் என்னன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்திற்கு அவங்களுடைய தடை செய்யப்பட்டாலோ புதுப்பிக்காமல் இருந்தாலோ சரி, இல்ல எஃப்சிஆர்ஏ உங்களுக்கு வேண்டான்னு கூட அவங்க சரண்டர் பண்ணிட்டா கூட சரி, அந்த டெசிக்னேட்டட் அதாரிட்டி, அது ஒரே ஒரு ஆளா இருக்க மாட்டாரு, ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய பேர் இவங்கதான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல போடுவாங்க. சரி, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு எஃப்சிஆர்ஏ மூலமா வந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை டேக் ஓவர் பண்ணி வேற எதுக்காவது பயன்படுத்தலாம்னு வருது. சரி, ரொம்ப தெளிவாக அந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்க 50 வருஷத்துக்கு முன்னால பணம் வாங்கி ஒரு கோயில் கட்டியிருப்பீங்க, சரி, ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பீங்க, நர்சிங் காலேஜ் கட்டியிருக்கலாம், ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டியிருக்கலாம், லோயலா காலேஜா இருக்கலாம், உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜா இருக்கலாம், சென்ட் மேரிஸ் காலேஜாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ வேற ஒரு ஹால் கட்டுறதுக்கோ இதுக்கு எஃப்சிஆர்ஏல வெளிநாட்டுல இருந்து நிதி உதவி பெற்றிருக்கலாம். நீங்க எந்த காரணம் காட்டாமலே இன்னைக்கு எஃப்சிஆர்ஏ தடை செய்யப்படுகிறது. எனக்கு தெரிந்து பல அமைப்புகள், நான் டைரக்டரா இருந்த ஒரு அமைப்பு உட்பட எஃப்சிஆர்ஏ தடை செய்யப்பட்டது. சரி, அதுக்கு எந்த காரணம்னு கூட அவங்க சொல்லல. ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி, உளவுத்துறையில உள்ள அதிகாரி வந்து அங்க வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, தாமஸ் பிராங்கோ பத்தி ஆர்கனைசர் பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, அவர் பல போராட்டங்களுக்கு உதவி செய்தாருன்னு சொல்லி. உண்மையான செய்தியே கிடையாது. நான் கல்லூரி மாணவராக இருக்கும்போது போராட்டம் நடத்தியிருக்கிறேன், வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக போராட்டம் நடத்தியிருக்கிறேன். வேற எங்கேயும் இந்த தீவிரவாதத்தையோ எதையும் தூண்டல. ஆனால் அதை காரணம் கட்டி அந்த அமைப்புக்கான எஃப்சிஆர்ஏ தடை செய்யப்பட்டது. இதே மாதிரி இன்னொரு ஷரத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல டைரக்டராக 7 பேர் டைரக்டரா இருக்கலாம், ட்ரஸ்ட்ல சிலதுல கூடுதல் இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் அவங்களுடைய பேஸ்புக் போஸ்டிங்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அரசாங்கத்தை விமர்சித்து ஏதாவது சொல்லியிருந்தால் அதை காரணம் கட்டியே அந்த அமைப்பினுடைய எஃப்சிஆர்ஏ தடை செய்திடலாம். புரியுது. அப்போ ஏற்கனவே சொன்னாங்க ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது அப்படியே பறிக்கப்படுது இல்லையா? இப்ப இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதே வந்து சாய்பாபா சேவை மையத்துக்கும் பொருந்தும், ஈஷா மையத்துக்கும் பொருந்தும் இல்லையான்னு. எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா என்ன நடக்குதுன்றத நம்ம கண்கூடா பாக்குறோம்ல. நடைமுறை வேற மாதிரி இருக்கு. ஆமா, ஈஷாவில மத்திய அமைச்சர்கள் போறாங்க, அங்க போய் சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு போறாங்க. அதுக்கு ஈஷா மையத்துக்கு மேல எத்தனை கேஸ் இருக்கு, எவ்வளவு வலுவான கேஸ்கள் இருக்கு. அது எதுலயாவது நடவடிக்கை நடக்குதா? நடக்கலையே. அப்போ சட்டம் என்று ஒன்று இருந்தால் கூட அது பாரபட்சத்தோடு பயன்படுத்தப்படும் என்பது நம்ம நடைமுறையில ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். சரி, நான் கவலைப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான
சிறுபான்மையினருடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஆ, இதெல்லாம் எடுத்து இந்த டெசிக்னேட்டட் ஆபீசர் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஆர்எஸ்எஸ் கையில கொடுக்க போறாங்க. ஓகே, அவங்க அதை எடுத்து நடத்த போறாங்க. அதுதான் இதனுடைய உள்நோக்கம். ஓகே. இந்த நிறுவனங்கள் எல்லாம் எங்கேயும் அவரு அழகா புள்ளி வரப்பு சொன்னாரு. இப்ப லயலா காலேஜ்ல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அங்க படிச்சவர் தான். ஆ, அங்கெல்லாம் ஏதாவது மத மாற்றம் நடந்ததா? மத மாற்றம் எங்கேயாவது நடந்துட்டு இருக்குதா? மத மாற்றம் என்பது ஒரு உரிமை என்பது அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்கு. ஓகே. ஆனால் அப்படி படிக்க போறவங்களையோ அல்லது மருத்துவ செலவுக்கு போறவங்களையோ மருத்துவ உதவிக்கு போறவங்களையோ மதம் மாற்றுவது என்பது இந்த நாட்டுல நடக்கல. ஓகே, இப்படி ஒரு மாயை உருவாக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அப்ப இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் மூலமாக ஏராளமான ஏற்கனவே ஒரு 12,000 நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. ம், இப்ப இருக்கிறதே ஒரு 8,000 9,000 9,000 நிறுவனங்கள் தான் இருக்கு. ம், இதுல பெரும்பாலானவர்கள் நிறுவனங்கள் சிறுபான்மையினர் உருவாக்கிய அமைப்புகள். ஓகே. இது எல்லாத்திலையும் கையகப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்துவதும் அதை ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளுக்கு கொடுப்பதும் என்பதுதான் இதனுடைய உள்நோக்கமாக நான் பார்க்கிறேன். ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு கொடுப்பது. ஆமா, ஆர்எஸ்எஸ் துணை நிறுவனங்கள் அவங்களுக்கு கீழே செயல்படுத்தக்கூடிய ஏராளமான கல்வி நிறுவனங்களும் இருக்காங்க, சமூக சேவை நிறுவனங்களும் இருக்காங்க. அவங்க நல்லா செயல்படுறாங்க, அதனால அவங்க கையில கொடுத்துருவோம், அவங்க நடத்தட்டும்னு கொடுக்க போறாங்க. இந்த ஆபத்து என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதனால்தான் வலுவான குரல் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள் உட்பட ஓகே, இந்தியா முழுவதும் உள்ள அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் எல்லாருமே கேட்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் அது போன்ற மற்ற கட்சிகளும் கூட இதை நிறைவேற்றக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புங்க, அங்க விவாதிப்போம், அதுக்கு பிறகு முடிவு செய்வோம்னு பரிந்துரை செய்திருக்கிறார். ஓகே, ஓகே. சார் இந்த அரசாங்கம் சார் நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தபோது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க சார். 3 சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிரோன்மணி அகாலிதளத்தினுடைய ஒரு கூட்டணியில் இருந்த ஒரு உமன் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. 50 எதிர்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கையொப்பமிட்டு இது ஒரு கருப்பு சட்டம், இதை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடிதம் எழுதினாங்க. ஆண்டு கணக்கில் போராட்டம் நடந்தது. கடைசி வரை அந்த சட்டம் நல்லது அப்படின்ட்டு புரிய வைக்க மாத்திரமே அந்த அரசு முயற்சி செய்ததே தவிர அதை திரும்ப பெறுவதற்கான எந்த புள்ளிக்கும் அவர்கள் நகரவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரை ரோடெல்லாம் ஆணி அடிச்சாங்க, தகரத்தை நட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, புல்டோசரை விட்டு ஏத்துனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதே போல இன்னைக்கும் மைனாரிட்டி அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு கொண்டு வந்த பில்லிலிருந்து மாற்றம் செய்வதற்கான வாய்ப்போ அல்லது ஜேபிசிக்கு இதை அனுப்புவதற்கான சாத்தியமும் இருக்கா சார்? சார், உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்ன பிரச்சனையை பொறுத்தவரையில பிரதமரே கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றப்படவில்லை. இதே மாதிரி பல விஷயங்கள்ல கொடுத்த வாக்குறுதிகள் இன்னைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியை சொல்லல, பாராளுமன்றத்தில் சொன்ன வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க கொஞ்சம் பேர் போய் பார்த்தாங்க, கோரிக்கை வச்சாங்க, அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுல அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை. இருக்கக்கூடிய முதல்வர்களும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. அதே நேரத்துல எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், திருமதி சுமதி அவர்கள் கொஞ்சம் கூட ஆழமாக அந்த சட்டத்தை படிக்கணும். அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான ஷரத்துக்களை பார்க்கணும். யாரும் எஃப்சிஆர்ஏ வாங்குறது எனக்கு அடிப்படை உரிமைன்னு நாங்க யாரும் பேசல. ஓகே. ஆனால் வாங்கிய பணத்தை முறையாக பயன்படுத்திய பிறகு இப்ப ஒருத்தர் வயசாயிடுச்சு அந்த ட்ரஸ்டிக்கு, அவர் இதோட அந்த ட்ரஸ்ட க்ளோஸ் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணா கூட அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு அந்த டெசிக்னேட்டட் அதாரிட்டிக்கு உரிமை உண்டு. ஓகே. இது என்ன நியாயமாக இருக்கும்? ஓகே.
மேற்பட்ட ஆண்டுகளாக செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, மருத்துவ சேவை நிறுவனங்கள் இருக்குது, ஆர்ஃபனேஜ் இருக்கு. இவங்களுக்கு எந்த காரணம்னு கூட சொல்லாமல் இன்னைக்கு வந்து எஃப்சிஆர்ஏ ரத்து செய்யப்படுகிறது. ஓகே, அப்ப அவங்களுடைய சொத்தெல்லாம் கையகப்படுத்தினா அது என்ன நியாயமாக இருக்கும்? அவங்க RSS பத்தி சொன்னாங்க. ஆனால் பட்டீல் அவர்கள் அமைச்சராக இருந்த போது அவரால் தடை செய்யப்பட்ட அமைப்பு RSS, சர்தார் வல்லபாய் பட்டேல். என்ன செய்தது, காந்திக்கு என்ன கொடூரம் நுழைக்கப்பட்டதுன்றதெல்லாம் இந்த வரலாற்றுல இருக்குது. இப்பவும் கூட RSS என்பது வெளிநாடுகளில் சில வழக்குகளில் தலையிடுவதற்காக 600 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்பது பத்திரிகை செய்திகள்ல வந்தது. ஆனா அந்த அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனாலதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அதை கேள்வி கேட்கிறார், நீ முதல்ல உங்களை பதிவு செய்துட்டு வாங்க. அவங்களெல்லாம் இங்க இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நியாயமாக இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் கூட வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்.